ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு இறால் கறி என்று வைப்போம். இறாலுக்கு தேவையான சாமான்களை இதில் குறிச்சிருக்கிறேன். முதல்ல சட்டியை சூடு காட்டிட்டு எண்ணெயும் விட்டு சூடு காட்டிட்டு அதுக்கு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பையில், சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிப்போம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் பொரிஞ்சு வர நாங்கள் வெங்காயத்தை எடுத்து வேறு சட்டியில் மாற்றிட்டு இந்த சட்டியிலேயே இறாலை போடுவோம். இறாலை போட்டு இறாலுக்கு தேவையான உப்பை போட்டு அந்த இறால் தண்ணி வற்று மட்டும் நாங்கள் அவிய விடுவோம். இறாலில் இருக்கிற நீர்ப்பதம் எல்லாம் பற்றி சிறிது நேரம் அந்த இறால் பொரியணும். அந்த எண்ணெயில் பிரட்டி பிரட்டி 4 பக்கம் பொரிய விடணும். பொரிஞ்சோடனே நீங்கள் தாளித்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு தக்காளி பழம் பாதி போட்டு தேவையான அளவு தூளையும் போட்டு நாங்கள் இறாலுக்கு அளவாக தான் உப்பு போட்டு நாங்கள் இப்போ மீதம் இருக்கிறதுக்கு அளவாக சிறிதளவு உப்பு போட்டு அப்படியே சிறிது தண்ணியும் விட்டு மூடி அவிய விடுவோம். நன்றாக கிளறி விட்டுட்டு அந்த பிரிஞ்ச இறாலுக்கு அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து தூளெல்லாம் சேர்ந்து திருப்ப அவியணும். பாளையம் விட்டு மூடி விடுவோம். நல்லா அவிஞ்சு கறி நல்லா தடிப்பாக வந்துட்டு இப்போ நாங்கள் இறைச்சி சரக்கு தூளும் போட்டு பாதி தேசி புளியும் விட்டு நான் 2 கரண்டி தேங்காய் பூ பவுடரும் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கறி தடிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் புரட்டி போட்டு கறி இறக்கி பரிமாறலாம். நன்றி, வணக்கம்.